அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. குருநாதர் ஜி.கே. ஐயா பாதம் தொட்டு, நெல்லை வசவன் ஐயா பாதம் தொட்டு, சனி சந்திரன். இந்த சனி சந்திரன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னா, கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போய் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மாற்றமும் ஏற்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரன், நீரை குறிக்கக்கூடிய கிரகம், மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சனி சந்திரன் சேர்ந்திருந்தாலே இவங்களுக்கு மனச்சோர்வு அடிக்கடி ஏற்படும். இவங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாலோ அல்லது யாராவது தரக்குறைவா பேசிட்டாலோ ரொம்ப தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த சனி சந்திரன் இருக்குல்ல, இவங்க தொழில்ல, அதுவும் உணவு சார்ந்த தொழில்ல அதீத ஞானம் கொண்டவங்க. அதுல டாப்புக்கு போற அளவுக்கு இவங்க கிட்ட திறமைகள் இருக்கும். அந்த திறமையை வெளிப்படுத்த முடியலையேங்கிற வருத்தம் இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சனி கசப்பு சுவை உடையது. சந்திரன் பாத்தீங்கன்னா தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். தன்னுடைய தாய்கிட்ட ஒரு கசப்புணர்ச்சியோடையே வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை இந்த சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மன வாழ்க்கையிலையும் இந்த சனி சந்திரன் பார்வையோ நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒரே கட்டத்துல சனி சந்திரன் ஒன்னா இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு கசப்பை ஏற்படுத்தும். இந்த சனி சந்திரன் உள்ளவங்க ரொம்ப உழைப்பாளி, பிளஸ் தொழில் ரீதியான அதிக ஞானத்தை கொண்டவங்க. இவங்களை தட்டி கொடுத்து பூஸ்டப் பண்ணி கொண்டு போனா இவங்க தான் தொழிலதிபர்களாகவும் தொழில சாதிச்சவங்களாகவும் இருப்பாங்க. ஆனா இவங்களை டிமோட்டிவ் பண்ணா ரொம்ப மனச்சோர்வு அடைஞ்சு யாரெல்லாம் டிமோட்டிவ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்க. இவங்க சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்றாங்கல்ல, இல்ல ரொம்ப ஏழ்மையில வாழ்றாங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க பழைய சோறுங்கிறது சனி சந்திரனோட காம்பினேஷன் தான். அவங்க பழைய சோறு போட்டாலுமே அந்த ஒரு அன்பும் அக்கறையும் அந்த பாசமா பேசுறதும் ஒரு தாயுள்ளமா பேசுறதும், அப்படி இவங்க கிட்ட பாசத்தை காட்டினா அவங்களுக்கு மிகப்பெரிய அடிமையாகிடுவாங்க. இவங்களுடைய குறைகளை குத்தி காட்டுறவங்க கிட்டையும் இவங்களை பத்தி 4 விதமா தவறா பேசுறவங்க கிட்டையும் இருந்து இந்த சனி சந்திரன் என்ன ஆகும்னா மனச்சோர்வு ஏற்பட்டு அவங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தொழில் ரீதியா உணவு தொழில் ரீதியா ஞானம் இருக்குன்னு சொன்னேன். அந்த உணவு தொழிலாகட்டும், இல்ல திருமண வாழ்க்கையாகட்டும், இல்ல எந்த ஒரு முயற்சியாகட்டும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோல்வி அடைஞ்சிரும். ரொம்ப தோல்வி அடைஞ்சிரும். அந்த தோல்வி அடைஞ்சு ரொம்ப மனச்சோர்வாகி ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிருவாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் இவங்களை தட்டி கொடுத்து இவங்களை மோட்டிவேட் பண்ணி அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இவங்க தெய்வம் மாதிரி தெரிவாங்க. இவங்க தட்டி கொடுத்து கூட்டிட்டு போனாலும் அதுல ஜெயிச்சிருவாங்க. அடுத்து இந்த சனி சந்திரன் பாத்தீங்கன்னா, இது ஒரு புணர்ப்பு தோஷம் அப்படின்னு ஜி.கே.யா சொல்லுவார். இந்த புணர்ப்பு தோஷம் என்ன பண்ணும்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த இடத்துக்கு கொண்டு போய் கடைசி நேரத்துல கூட நிப்பாட்டிடும். இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க ஒரு திருமணத்துக்கு மூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆணையும் பெண்ணையும் திருமணத்துக்கு முன்னாடி போன்ல கொஞ்ச நேரம் பேச விடுறதோ இல்ல நேர்ல கொஞ்ச நேரமா பேச விடுறதோ விட்டா அவங்க 2 பேத்துக்குமே கருத்து வேறுபாடு திருமணமே நின்னு போடுற அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு வாக்குவாதத்தையும் ஒரு மனச்சோர்வையும் ஏற்படுத்திடும் இந்த சனி சந்திரன். இந்த சனி சந்திரன் உள்ளவங்க வளர்ப்பு தாய்கிட்ட தான் அதிகமா வளருவாங்க. ஏன்னா சனி அப்படிங்கிற கிரகம் ஒரு அனாதை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ சனி சந்திரன் சேர்ந்தாலே தன்னை பெற்ற தாய்கிட்ட ஒரு கசப்புணர்ச்சியோடையே தான் இருப்பாங்க. இல்லை தாய்கிட்ட வளர முடியாத ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே ஏற்பட்டுரும். அந்த வீட்டில் வேலைக்கு வந்த அம்மாவோ இல்லை வாழ்க்கை இழந்த யாராவது ஒரு அம்மாவோ, அந்த அம்மா இந்த சனிச்சந்திரன் உள்ளவங்களை டேக் கேர் பண்ணி நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த சனி சந்திரன் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வரன் அப்படிங்கிறது காவல் தெய்வத்தில் முக்கியமாக
கருப்புசாமியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ப்ளஸ் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா சனிக்கிழமை காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்புசாமியோ ஐயனாரோ முனீஸ்வரனோ இவங்களுக்கு போய் முக்கியமாக கருப்புசாமியை தேர்ந்தெடுக்கலாம். கருப்புசாமிக்கு போய் சாராயம் வச்சு படைக்கிறது இவங்களுடைய தொழில் உயர்வையும் அல்லது இவங்களுடைய மனச்சோர்வையும் மனச்சுமையையும் வந்து அந்த கருப்புசாமி நீக்கி கொடுக்கும். ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது சந்திரன், சனிங்கிறது அழுக்கு. ஸோ இந்த சாராயங்கிறது ஒரு அழுக்கு கலந்த ஒரு நீர் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கருப்புசாமிக்கு வச்சு படைக்கும் போது உங்களுடைய தொழிலும் சரி, உங்களுடைய மனச்சோர்வும் சரி, உங்களுடைய என்ன சொல்லுது சனி சந்திரனுடைய தொழில் ஞானமும் சரி அபரிவிதமாக பெருகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி சந்திரன் அப்படிங்கிறதே நீர் தானம் கொடுக்கறது. சனிக்கிழமை வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி இந்த தெருவோரங்களில் உட்காந்துருக்க பிச்சைக்காரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் தான். அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து தியானம் பண்ணலாம். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் வந்து தானம் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இந்த சனி சந்திரனுக்கு உண்டான நெகட்டிவ்ஸ் குறைஞ்சு சனி சந்திரனுக்கு உண்டான பாசிட்டிவ்ஸ், தொழில் வந்து நல்ல முன்னேற்றம், உணவுத்துறையில் வந்து சாதிக்கிறது, மன சுமை ஏற்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். மொத்தத்தில் வந்து மனசை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான். இப்போ இந்த சனி சந்திரன் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சுன்னா மன சோர்வு ஏற்படும். ஏன்னா சோம்பேறித்தனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியும் சந்திரனும் தான். மன அழுத்தம் ஏற்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவும் சந்திரனும் மன அழுத்தம் ஏற்படுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு விகாரமாக மாறிடுறது. எப்படி சொல்கிறது, ஒரு வெறி பிடிச்ச மாதிரி விகாரமாக மாறுறது இருக்குல்ல, அது வந்து சந்திரனும் ராகுவும். ஸோ மன மாற்றத்திலேயே வந்து இந்த 3 கிரகமும் வந்து நெகட்டிவ்ல வித்தியாசப்படும். மனச்சோர்வு வந்து சனியும் சந்திரனும், மன அழுத்தம் வந்து கேதுவும் சந்திரனும், மனம் வந்து ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆவறதுங்கிறது ராகுவும் சந்திரனும். இப்ப இந்த சந்திரனும் சனியும் இணைஞ்சிருக்கா, இவங்களுக்கு வந்து மனச்சோர்வு ஏற்படுதா, இவங்க வந்து கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில போய் குளிக்கும் போது இந்த மனச்சோர்வு போய் இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். அடுத்து வந்து ராகுவும் சந்திரனுக்குமே வந்து இந்த கொல்லிமலையில இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில குளிச்சாலும் அவங்களுக்கும் மனம் வந்து இந்த ஒரு மாதிரி பிறண்டு கிடக்கிறது வந்து சரியாகும். சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான கிரகம், ரொம்ப மெதுவான கிரகம். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் 2.25 நாள் ரொம்ப ஸ்பீடான கிரகம். இந்த 2 கிரகமும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒன்றா சேர்ந்துருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அவங்க வந்து ரொம்ப எந்த ஒரு வேலையையும் நிதானமாக ரொம்ப நாள் அதை ரிசர்ச் பண்ணி ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நிதானமாக ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த காரியத்தை செயல்படுத்துவாங்க. அந்த செயல் வந்து அபரிவிதமான வெற்றியை தரும். ஏன்னா ரொம்ப பொறுமையானவங்க. இவங்க கூட இருக்கிறவங்க வந்து இவங்க பொறுமையை வந்து தாங்கக்கூடிய சக்தியே இருக்காது. ஏன்னா ரொம்ப இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா ஒரு மாதம் எடுத்துக்குவார், 2 மாதம் எடுத்துக்குவார். ஆனால் இவர் ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா அந்த தொழிலை பற்றி எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி எல்லா டேட்டாவையும் எடுத்து எழுதி அதை செயல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் எடுத்துக்குவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியும் சந்திரனும் ஒன்றா இணைஞ்சிருக்கும் போது என்னன்னா ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆகாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனை குறிக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதம். அடுத்து வந்து தண்ணீரை குறிக்கக்கூடியது சந்திரன். இந்த சனியும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் ஒன்றா சேர்ந்து இருந்தாலும் இவங்க கிட்ட வந்து ரொம்ப பழமைவாதி. பார்த்தாலே ரொம்ப பழைய படங்கள் தான் பார்ப்பாங்க. பார்த்தாலே ரொம்ப கருத்துள்ள பழைய பாடல்கள், இந்த எம்ஜிஆர் பாடல்கள்லாம் கருத்து இருக்கும், சிவாஜி பாடல்கள்லாம் கருத்து இருக்கும்ல, அந்த மாதிரியான பழைய பாடல்களை தான் ரொம்ப கேட்பாங்க. அடுத்து ஆகாயம் சொன்னால் சனீஸ்வரன் சொல்லிட்டேன். ரொம்ப 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 பொறுமைசாலி, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் ஆகாயத்துக்கு இன்னொரு குணம் இருக்குது.
அதாவது இடி மின்னல் வரும்போது காது கேட்க முடியாது, ஜவ்வு கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு ஆகாயத்தோடைய அந்த கோபம் வெளிப்பாடு சாதாரண கண்களால் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பளீர் பளீர்னு மின்னும்ல, அது மாதிரி இவங்க வந்து அவ்வளோ ஆகாயம் மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ ஸ்லோ, அவ்வளோ பொறுமை எல்லாமே இவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் சீண்டிட்டாங்க அப்படின்னா அந்த கருப்புசாமியோடைய கிரகமே சனீஸ்வரன் தான். கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு வரும், கேட்டிருப்பீங்க. அங்கே இடி முழங்குது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி இடி முழங்குற மாதிரி இவங்களை எதிர்த்தவங்களை அப்படி கணீர் கணீர்னு இடி சத்தம் மாதிரி போட்டு தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு கோபம் வரும், அந்த அளவுக்கு வெறி வரும். ஸோ சனிச்சந்திரன் வந்து இருக்கிறவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க, ரொம்ப சாஃப்டா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப காமா இருக்காங்க அப்படின்னு மட்டும் என்னைக்குமே நினைக்கவே நினைக்காதீங்க. அதெல்லாம் எப்படின்னா அவங்க மேல அன்பும் அக்கறையும் பாசமும் காட்டுற வரைக்கும் அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா சனிச்சந்திரன் ஒன்னா இருக்கிறவங்களை நீங்க ஏதாவது ஒரு வகையில சீண்டிட்டீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வானத்துல மின்னல் பளீர்னு மின்னுனா கண்ணு செத்த நேரத்துல காணா போயிருதுல, அந்த மாதிரி கோபமும் ஆக்ரோஷமும் வரும். அந்த மாதிரி மனசுல வந்து இப்ப இந்த கருப்புசாமி அருள்வாக்கு சொன்னா பழிக்குதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சனிச்சந்திரன் சேர்ந்திருக்கிறவங்க, சனிச்சந்திரன் பார்த்துக்கிறவங்க ஒரு ஆக்ரோஷமான கோபத்துல ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது வாக்கு பலிதமா அப்படியே பலிக்கும். ஸோ சனிச்சந்திரனை பற்றி ஓரளவு சொல்லியிருப்பேன் ஷார்ட்டா. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போய் குளிச்சுட்டு வரலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருப்புசாமிக்கு சாராயம் வச்சு படைக்கலாம். அடுத்து வந்து சனிக்கிழமை வந்து இந்த பிச்சைக்காரர்களுக்கு வந்து தண்ணீர் தானம் கொடுக்கலாம், தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தா இந்த சனிச்சந்திரன் வந்து மனச்சோர்வுலேருந்து வெளியே வந்து தொழில் ரீதியாக உணவு தொழிலில் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையை கொடுக்கும். மேக்சிமம் இந்த சனிச்சந்திரன் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறது ரொம்ப தாமதமாகுது, இல்லை திருமண வாழ்க்கை முறிவு ஏற்படுது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணமே நடக்காம போகுது. நடிகர்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கான், தபு இவங்க ஜாதகத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி சந்திரன் ஒன்னா இருக்கும். இன்னும் மேக்சிமம் வந்து திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய நடிகர்கள் ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் ஒன்னா இருக்கும். அந்த காம்பினேஷன் அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஏன் திருமணம் ஆகலைன்னா இவங்க எல்லாருமே எந்த மாதிரியான ஒரு பெண்ணை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணை தான் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. தன்னை விட ஏன்னா சனிங்கிறது மூத்த கிரகம், அதாவது வயதுல மூத்த கிரகம், முதிர்ந்த அனுபவம் கொண்ட பெண்ணை தான் வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதாவது இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு தப்பே பண்ணிட்டாலும் தாயை விட ஒரு பொறுமையானவ இந்த உலகத்துல இருக்காது. அவ வந்து எப்படி ஒரு ஒரு நேரம் திட்டிட்டு ஒரு நேரம் நம்ம பையனோ புள்ளையோ சாப்பிடலின்னா அப்படியே அடிவயிறு பதறும், அப்படியே ஐயோ சாப்பிடலையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அன்பும் அக்கறையும் காட்டுறவங்க கிட்ட இவங்க அடிமையாயிருவாங்க. அப்படி ஒரு அடிமையாயிருவாங்க இந்த சனியும் சந்திரனும் உள்ளவங்க. ஸோ இந்த பரிகாரம்லாம் செஞ்சுக்குங்க. மேக்சிமம் இந்த சனி சந்திரன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு பெண்ணை தான் விருப்பப்படுவீங்க. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் ஒரு அம்மா வந்து ஒரு பையன் தோத்தாலும் கைவிட மாட்டா, ஒரு பையன் ஜெயிச்சாலும் கைவிட மாட்டா. அப்படி எப்படி பார்த்துக்குவாளோ அந்த மாதிரி பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் இந்த பையனுக்கு வாய்ச்சிருச்சுன்னா அந்த பொண்ணை எந்த காரணம் கொண்டு இந்த பையன் விடவே மாட்டாங்க. அந்த பொண்ணும் அதே மாதிரி தான். அப்பா மாதிரி கேரிங்காக பார்த்துக்கக்கூடிய சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ள பொண்ணுக்கு ஒரு பையன் கிடச்சிட்டானா அந்த பொண்ணும் அந்த பையனை விடவே மாட்டான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து நேசிப்பா. இது டிஎன்ஏ கான்செப்டில் வந்து இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் வந்து சனியின் கர்மா வாங்கினது. அவங்களுக்கும் மறைமுகமாக ஒரு 30% சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் அந்த ஒரு பலனை எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இன்னும் பியூரா வந்து சனிச்சந்திரன் சேர்க்கை நட்சத்திரத்துல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி வந்து சனியோட நட்சத்திரம். அது வந்து வாங்கின கர்மா வந்து சனியோடைய கர்மா. அங்கேயும் சனிச்சந்திரனுடைய அந்த புணர்ப்பு தோஷம் இருக்கும். அந்த ஆணா இருந்தா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கேரிங்கா பாத்துக்கிற பொண்ணு தேவைன்னு எதிர்பார்ப்பாங்க. பொண்ணா இருந்தா அப்பா மாதிரி கேரிங்கா பாத்துக்கக்கூடிய ஒரு பையன் தேவை அப்படின்னு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நினைப்பாங்க. ஓகே, அடுத்த ஒரு
வீடியோலையே உங்ககிட்ட நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.